அவரவர் ஜாதகம் வேலை செய்யுமா, கடைசி பிள்ளை ஜாதகம் வேலை செய்யுமா? குடும்பத்தில் சில பேர் என்ன சொல்றாங்க, நீங்க கேட்டுக்கிற கேள்வி எனக்கு புரியுது. தகப்பனுடைய ஜாதகம் வேலை செய்யுமா, பிள்ளையோட ஜாதகம் வேலை செய்யுமா? தகப்பனுடைய ஜாதகம் அவரவர் ஜாதகம் அவங்களுக்கு. அதுக்காக புள்ள பிறந்தவன நம்ம ஜாதகம் இனிமே வந்து சில மாவட்டங்களில் சொல்ற மாதிரி குழந்தை பிறந்தவன உங்க ஜாதகம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனா அதே நேரத்தில் இன்னொன்றையும் வலியுறுத்த விரும்புகிறேன். உங்களுடைய ஜாதகம் தான் உங்களுடைய விஷயத்தை உங்களுடைய கணக்கில் வந்து உங்களை பற்றி உங்களுடைய ஜாதகத்தில் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் குடும்பம் என்பது ஒரு உயிர் தான். ஒரு குடும்பத்தில் என்ன நடக்குது, உங்களுக்கு ஒரு தகப்பனுக்கு ஒரு குடும்ப தலைவனுக்கு என்ன நடக்குதுன்றதை பார்க்கறதுக்கு நிச்சயமாக குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருடைய ஜாதகத்தையும் பார்க்க வேண்டியிருக்கும். அப்படித்தான் சொல்லி ஞானிகள் நமக்கு அறிவுறுத்துறாங்க. குடும்பம் என்பது ஒரே ஒரு உயிர் அந்த குடும்ப தலைவனை சார்ந்தது அப்படின்றதுனால மனைவிக்கு குழந்தைகளுக்கு நடக்கின்ற கெடுதிசை, ஏழரைச்சனை, அஷ்டமச்சனை போன்ற விஷயங்கள் அவருடைய ஜாதகத்தை, குடும்பத் தலைவருடைய ஜாதகத்தை நிச்சயமா பாதிக்கவே செய்யும். குடும்பத் தலைவருடைய ஜாதகத்துல யோக தசைகள் நடந்து கொண்டிருந்தாலும் மனைவிக்கு கடுமையான ஏழரைச்சனை நடக்கும்போது, குழந்தைகளுக்கு கடுமையான அஷ்டமச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது நிச்சயமா அவருடைய யோக அமைப்புகள் வேலை செய்யாது. இது உறுதியான 100% உறுதியான ஒன்று. உதாரணத்துக்கு இன்றைக்கு ஒரு நல்ல அமைப்புல இருக்கிற சனி பகவான் கோச்சார ரீதியாக எடுத்துக்குவோம். இன்றைக்கு கோச்சாரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற ராசிகள் 2 ராசிகள், ஒன்று விருச்சிகம், இன்னொன்று மேஷம். விருச்சிகத்திற்கு ஜன்மச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, இவருக்கு மேஷத்துக்கு அஷ்டமச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில ஒரு மகரத்துக்கு ஒரு நல்ல நிலைமையா 11ஆம் வீட்டிலே இருக்குன்னு வச்சுக்கோம். மகரத்துக்கு கூட அடுத்து ஏழரை வரப்போகுது, அல்லது அதை விட கன்னிக்கு 3ஆம் இடத்துல சாதகமான அமைப்புல சனி இருக்கிறார், அல்லது ஒரு கன்னி ராசிக்காரர் சாதகமான 3ஆம் இடத்து அமைப்பில் சனி இருந்தாலும் யோகமான தசைகள் நடந்து கொண்டிருந்தாலும் அந்த கன்னிராசிக்காரருக்கு விருச்சிக ராசி மனைவியோ மேஷராசி குழந்தைகளோ இருக்கிற பட்சத்தில் தொழில நஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருப்பார். ஆகவே ஒருவருடைய முழுமையான ஜாதக பலனை நீங்கள் அறிவதற்கு அவருடைய குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்களை கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டும். மனைவி குழந்தைகளுக்கு நடக்கின்ற ஏழரைச்சனி, அஷ்டமச்சனி, அல்லது அது இப்படியும் சொல்லுவேன், மனைவிக்கு ஏழரைச்சனி 40 வயதுகளில் இருக்கின்ற மனைவிக்கு ஏழரைச்சனி ஆரம்பிக்க போகிறது என்றால் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கக்கூடாது. இதுலதான் அந்த கடைசி பிள்ளைக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிக்க போகுதுன்னா, குடும்பத்தில் ஒருவருக்கு அஷ்டமச்சனி, 4 பேர் கொண்ட குடும்பத்தில் ஒருத்தருக்கு அஷ்டமச்சனி, 2 பேருக்கு ஏழரைச்சனி, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது சனி இல்லாத தகப்பனை, சனி இல்லாத குடும்ப தலைவனை அந்த விஷயம் பாதிக்கும். பொருளாதார ரீதியாக குடும்பம் பாதிக்கப்படும். ஆகவே ஒரு ஜாதகத்துடைய முழு பலனையும் ஒரு ஒட்டுமொத்த குடும்ப உறுப்பினர்களுடைய அத்தனை அமைப்புகளில் இருந்து தான் நீங்க தெளிவு பெற்றுக் கொள்ள முடியுமே தவிர இது போன்ற அமைப்புகள்ல கிடையாது. அதற்கு தான். ஆனா தனிப்பட்டவருடைய குணநலன்களை பார்க்கறதுக்கு அந்த ஜாதகம் மட்டும்தான் பார்க்கணும். ஜாதகம் குடும்பம் என்பது ஒரு உயிர் என்றதுனால அனைத்து ஜாதகங்களும் கம்பைண்டா தான் இருக்கும். இவருக்கு கெட்ட நேரம் நடக்கும்போது அவருக்கு நல்ல நேரம் நடக்கவே நடக்காது. கணவனுக்கு நல்ல நேரம் நடந்தால் மனைவிக்கு நல்ல நேரம் நடந்தே தீரும். மனைவிக்கு கெடுபலன்கள் ஆரம்பிக்கும் நேரத்தில் கணவனின் ஜாதகத்திலும் அந்த அமைப்பு இருந்தே தீரும். காலம், தேசம், சுருதி, யுக்தின்னு நிறைய விஷயங்கள் ஜோதிடத்தில் சொல்லப்படுது. இப்ப நம்முடைய கலாச்சாரத்தின்படி தான் நம்முடைய பலன்கள் சொல்லப்பட வேண்டும். இதே மேற்கத்திய கலாச்சாரத்தின்படி ஒரு கணவனுக்கு கெடுபலன்களை தருகின்ற ஒரு அமைப்பு நடந்து மனைவிக்கு நல்ல பலன்கள் நடக்கின்ற அமைப்பு இருக்குமானால் அங்கே விவாகரத்து நடக்கும். அதாவது உன் தப்பு நீ அனுபவிக்கிற, நான் ஏன் உன்னை சேர்ந்து போனா அவள் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாள். ஆனால் நம்முடைய கலாச்சாரத்தின்படி பெண்கள் அப்படி செய்வதில்லை. கணவன் கஷ்டப்படுகின்ற காலத்தில் அவனுடைய கஷ்டத்தை தோளின் மேல் இவர்களும் தூக்கி சுமக்கிறார்கள். ஆகவே நம்முடைய கலாச்சாரத்தின்படி தான் ஜோதிடம் சொல்லப்பட வேண்டும்.